Hello aspirants, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், லுக் எட் திஸ் நியூஸ். நமக்கு வேர்ல்ட் நியூஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ஸ்மால் ஸ்னிப்பெட் தான், பட் பேஸ்ட் ஆன் திஸ் we will be covering about South China Sea dispute widely. ஓகே, ஸோ சவுத் சைனா சி டிஸ்பியூட் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த குளோபல் பர்ஸ்பெக்டிவ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் குளோபல் குரூப்பிங் அண்ட் நமக்கு சவுத் சைனா சி டிஸ்பியூட்னால இம்பேக்ட் ஆன் இந்தியா, இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோடைய ஆக்டிஸ் பாலிசி பற்றி பார்ப்போம். அண்ட் ஜிஎஸ் பேப்பர் 3ல நமக்கு மேரிடைம் அந்த செக்யூரிட்டி, பார்டர் மேனேஜ்மெண்ட் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு கவர் ஆகும். ஓகே, வேறஸ் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டா சவுத் சைனா சி வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பியூட் அப்படிங்கிறது இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் என்னது டெரிட்டோரியல் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷனல் டிஸ்பியூட்ஸ். ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ், அதாவது அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ் வந்து யார் கிளைம் பண்ணுறா, அங்கே இருக்கக்கூடிய ரீஃப்ஸை வந்து யார் கிளைம் பண்ணுறா, தென் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷவல்ஸ் இதை யார் கிளைம் பண்ணுறா, தென் சரௌண்டிங் அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அதில் வந்து யாருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூஸோட கான்டெக்ட் இஸ் ஃபிலிப்பீன்ஸ் லேண்ட்ஸ் சைனாஸ் ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆன் டிஸ்பியூட்டட் வாட்டர்ஸ். ஸோ ஃபிலிப்பீன்ஸ்க்குமே இதில் வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரி கிளைம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் கான்டெக்ட். பேஸ்ட் ஆன் திஸ் கான்டெக்ட் we will be elaborating on this South China Sea dispute. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் சைனா சி சி இதனுடைய லொக்கேஷன் தெரியுதா? we are talking about சவுத் ஈஸ்ட் ஏஷியா. எஸ், இந்த ஏரியா தான் நமக்கு சவுத் சைனா சீல கவர் ஆகும். ஓகே, சவுத் சைனா சி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைட்டல் ட்ரேட் ரூட் அப்படின்னு சொல்லலாம். குளோபல் கமர்ஷியல் பாத்வே, மேரிடைம் ரூட். ஓகே, ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு $3 trillion. ஓகே, we are talking about not million, billion, it is trillion. ஸோ $3 trillion இருந்து அப் டு $5 trillion வரைக்குமான ட்ரேட் வந்து இந்த ரூட் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, அண்ட் டுவர்ட்ஸ் தான் நமக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா ஆல்சோ இஸ் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து எக்கனாமிக்கலி இது வந்து குளோபல் லெவலில் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் சி ரூட், ஜஸ்ட் லைக் எப்படி நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் இவ்வளோ ட்ரேட் வால்யூம் வந்து எவ்ரிடே பாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இவ்வளோ வால்யூம் ஆஃப் ட்ரேட் passes through these waters annually. Okay, so இது வந்து economically significant. Apart from that, அப்போ marine area we are talking about maritime zone waters இதெல்லாம் இருக்குது. So what about resources there? Yes, it is a resource rich region. Okay, and almost world's commercial fish catch இருக்கு இல்லையா, அதில் 10% வந்து இந்த சரௌண்டிங்ஸில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இட் இஸ் அ கிரிட்டிக்கல் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ ஆஃபர்ஸ். ஏன்னா நம்ம 10% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபிஷ் பாப்புலேஷன் வந்து இங்கே தான் நமக்கு வந்து ஃபிஷ் கேட்ச் வந்து கிடைக்குது, அதாவது மீன் பிடிக்கிறது நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அ livelihood for those people who are living in that coastal areas. Okay, so livelihood opportunities இருக்கு. And apart from that, reserve of hydrocarbon. ஓகே, ஸோ ஹைட்ரோகார்பனுடைய அவைலபிலிட்டி, ஹைட்ரோகார்பன் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சவுத் சைனா சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இதில் இந்த டிஸ்பியூட்டில் ஈடுபட்டிருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, ஐவ் ரிமூவ் திஸ். நவ் எந்தெந்த கண்ட்ரீஸ் எந்தெந்த ஏரியாஸை கிளைம் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, தட் இஸ் சைனா. எஸ், நமக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் சவுத் சைனா சீட் அப்படின்னு நமக்கு நேம் பண்ணியிருக்கிறதுனால சைனாவே என்டையர் ஓனர்ஷிப்புமே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. தே ஆர் கிளைமிங் ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் தி என்டையர் சி. ஓகே, அண்ட் சைனா வந்து எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க, இது வந்து எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரைட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி திஸ் சி இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஆர் கண்ட்ரி அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி திஸ் 9 லைன் அவங்க உருவாக்குன அந்த பவுண்ட்ரி. ஓகே, ஸோ அதுவுமே அவங்களா வந்து சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லாக கிளைம் பண்ணுறது. ஓகே, ஆல்மோஸ்ட் மைல்ஸ் அண்ட் மைல்ஸை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. சி
இதுதான் சைனாவுடைய 9 டேஷ் லைன் அப்படிங்கிறது. எந்தெந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதை தான் 9 டேஷ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க சைனா. அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து சைனா, லைக் இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து சைனா அவங்களோடது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தைவான். இது வந்து நமக்கு தைவான் அவங்களே இண்டிபெண்ட் கண்ட்ரின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் தே ஆர் ஆல்சோ கிளைமிங் பார்ட் ஆஃப் திஸ் சவுத் சைனா சி. ஓகே, பட் 9 டேஷ் லைனுக்கு ஏற்ற மாதிரியே லைக் ஈக்குவலாகவே இவங்களும் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் லைக் சைனா அளவுக்கு 80 to 90% ஏரியா ஆக்குபை பண்ணாமல் வைரஸ் தே ஆர் கிளைமிங் சர்டன் பார்ட்ஸ். அண்ட் வியட்நாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் கிளைமிங் Paracel Islands and Spratly Islands ஆர்கிபெலாகோஸ்னு ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்கிபெலாகோஸ். ஓகே, ஸோ அந்த ஆர்கிபெலாகோஸ் ஃபுல்லாகவே இந்த வியட்நாம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. தட் இஸ் Paracel and Spratly. ஓகே, and their claims are based under the UN Convention on the Law of the Sea, UN clause. எஸ், அதை பேஸ் பண்ணி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்வால்வ் ஆகியிருக்கிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பீன்ஸ். இப்போ நமக்கு நியூஸ் கான்டெக்ட்ஸில் பார்க்குறோம் இல்லையா, ஃபிலிப்பீன்ஸ். ஓகே, அண்ட் தே ஆர் கிளைமிங் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ் அண்ட் தே கால் இட் த Calayan ஐலண்ட் குரூப். ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்கார்பரோ ஷோவல் அண்ட் it's 200 nautical mile EEZ, that is exclusive economic zone under UN clause. ஓகே, இப்போ நமக்கு நியூஸில் இருக்கிறதுமே அந்த பர்டிகுலர் ஏரியா தான். ஸோ ஸ்கார்பரோ ஷாவலில் தான் நமக்கு சைனா வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ ஃபிலிப்பீன்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபிலிப்பீன்ஸ் கிளைம் பண்ணுறது ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ் ப்ளஸ் அந்த ஸ்கார்பரோ ஷோவல் ப்ளஸ் அந்த 200 nautical mile எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன். ஓகே, அண்ட் தென் மலேசியா அண்ட் ப்ரூனை. மலேசியா அண்ட் ப்ரூனையோடதுமே வந்துட்டு அகெயின் யூஎன் கிளாஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இது எங்களுக்கான இது. லைக் யூஎன் கிளாஸ்ன்றது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி. அதாவது இப்போ ஒரு குளோபல் சி இருக்குது, மற்ற கண்ட்ரீஸ்க்கு வருதுன்னா அப்போ அந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த கண்ட்ரியோடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இருக்குது, தென் அந்த கண்ட்ரிக்கு சொந்தமான எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வரும். ஸோ அந்த கண்ட்ரி வந்து கிளைம் பண்ணலாம். அப்பார்ட் from that will become what, international waters. ஸோ இந்த லாஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த பர்டிகுலர் யூஎன் கிளாஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகெயின் மலேசியா அண்ட் ப்ரூனேயுமே யூஎன் கிளாஸினுடைய ப்ரொவிஷன்ஸ் அடிப்படையில் அவங்களுமே சர்டன் ஏரியாஸை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, தென் அகெயின் நமக்கு யூஎஸ், ஜப்பான், இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் டிரெக்டாக வந்து அந்த ஏரியாவில் வந்து கிளைம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. whereas these countries do not want the single domination, that is China's domination they do not want. Okay, they want what? Freedom of navigation operations, and they are trying to strengthen defense pacts with Asian claimants. Okay, ஸோ ஒரு ஃப்ரீ, இப்போ எப்படி நம்ம இண்டோ பசிபிக் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம், லைக் இட் ஷுட் பி ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறோம்ல. லைக்வைஸ் சவுத் சைனா சீயுமே அப்படி தான் இருக்கணும். த என்டையர் ஏரியா, தட் இஸ் ஆல்மோஸ்ட் 80 to 90% ஷுட் நாட் கோ இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் சைனா அப்படிங்கிறதுல இந்த கண்ட்ரீஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரீஸ் இன்வால்வ்ட் அண்ட் தேர் கிளைம்ஸ். நவ் யூ கேன் லுக் எட் த மேப். ஓகே, Taiwan is here, and here we have China, and here we have Vietnam, and here we have Malaysia, and then Brunei. Yes, and here we have Philippines. Okay, now disputed territories எல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்கார்பரோ ஷால் இருக்கா, தென் Paracel Islands, தென் ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ், கலாயான்னு நேம் பண்ணுறாங்க அவங்க லோக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா அது. எஸ், நவ் அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ், Paracel Islands, ஸ்கார்பரோ ஷால், தென் பிரதாஸ் தோங்ஷா ஐலண்ட். இதை பற்றி கொஞ்சம் ஒரு ஸ்மால் ஸ்னிப்பெட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸுங்கிறது அகேன் ஆர்கிபெலாகோ தான். ஸோ இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஐலண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ரீப்ஸ் இருக்குது, அட்டால்ஸ் இருக்குது. இதெல்லாமே நமக்கு என்னது, கோரல் ரீப்ஸ். ஓகே, அது இருக்குது. அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் இன்டென்ஸ்லி கண்டெஸ்டட் ஜோன். அதில் வந்து நமக்கு சைனா இருக்குது, வியட்நாம் இருக்குது, ஃபிலிப்பீன்ஸ் இருக்குது, மலேசியா அண்ட் தைவான் இருக்குது. நமக்கு வந்து ஓவராலாக எந்தெந்த கண்ட்ரீஸ் எந்தெந்த ஏரியா கிளைம் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்தந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கண்ட்ரீஸ் நிறைய கண்ட்ரீஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஓகே, அண்ட் Paracel
ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே நார்தர்ன் பார்ட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அண்ட் இது வந்து நமக்கு 1974 சைனாவுடைய மிலிட்ரி கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்கார்பரோ ஷால், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரையாங்குலர் அட்டால் ஜஸ்ட் ஓவர் 100 nautical miles ஃப்ரம் த மெயின் ஃபிலிப்பின் ஐலண்ட் ஆஃப் லூசான். ஓகே, சைனா தான் வந்துட்டு 2012க்கு அப்புறம் அந்த ஏரியாவை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அண்ட் சைனாக்கும் ஃபிலிப்பீன்ஸ்க்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக இதுலேருந்து இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். லைக் ரீசெண்டாக நமக்கு இதுக்கு முன்னாடி கூட அவங்க வந்து சர்வேலன்ஸ் மெஷர்ஸ் எடுத்தது கூட ஃபிலிப்பீன்ஸ் வந்து கண்டெம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அண்ட் இந்த பிரதாஸ் டாங்ஷா ஐலண்ட் அப்படிங்கிறது அகெயின் கண்ட்ரோல் பை தைவான் பட் சப்ஜெக்ட் டு இன்க்ரீசிங் கிரே ஜோன் கோயாஷன் அண்ட் இன்கர்ஷன்ஸ் பை த சைனீஸ் கோஸ்ட் கார்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ். தென் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன? அப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்லேயோ இல்லை இன்டர்நேஷ்னல் அந்த ஜுடிஷியல் சிஸ்டம்லேயோ இதை பற்றின இந்த டிஸ்பியூட் வந்து வெளியவே வரலையா? மற்ற கண்ட்ரீஸ்லாம் முறையிட்டிருப்பாங்க தானே. ஸோ அந்த வகையில் நமக்கு ஃபிலிப்பீன்ஸ் சைனாவை இன்டர்நேஷ்னல் ட்ரைபியூனலான இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஹேகில் இருக்குது, நெதர்லாண்ட்ஸ். ஸோ அங்கே யூஎன் கிளாஸ் சட்டத்தின் கீழே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் லைக் இது வந்து 2016 நடக்குது. அந்த 2016 ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சைனாவுடைய அந்த 9 லைன் இருக்கு இல்லையா, தே ஆர் கிளைமிங் ஹிஸ்டாரிக்கல் ரைட்ஸ் ஓவர் தட் சவுத் சைனா சி, ரைட்? ஸோ அதுக்கு எந்த விதமான லீகல் பேசிஸுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் வயலேட்டிங் என்வாயன்மெண்டல் நார்ம்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் லா அப்படிங்கிறத பிசிஏ ரூலிங்கில் 2016 சொல்லியிருக்காங்க. வேர்ஸ் சைனா ரிஜெக்டட் தட் ரூலிங் அண்ட் டீம்ட் இட் நான் பைண்டிங். ஓகே, தென் ஸோ சைனா அது வந்து அந்த ரூலிங்கே மதிக்கலை அண்ட் ஆல்சோ தே ஹவ் பீன் டூயிங் வாட் தே வாண்ட் டு டூ. ஓகே, அண்ட் சைனா ஹேஸ் ஃபண்டமெண்டலி ஆல்டர்ட் த ஸ்டேட்டஸ் கோ. எஸ், நமக்கு வந்து நிறைய ரீஃப்ஸ் இருக்கும், மிஸ்சீஃப் ரீஃப் அண்ட் சூபி ரீஃப். இப்போ நம்ம இமேஜில் கூட பார்த்துருப்போம். எஸ், ஹியர் வி ஹாவ் மிஸ்சீஃப் ரீஃப் அண்ட் சுபி ரீஃப். ஸோ அந்த ரீஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி ஏர் ஸ்ட்ரிப்ஸாக வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. நிறையா மிசைல் டிஃபென்சஸ் அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல ஏஷியானோட ரோலுமே நமக்கு வருது. ஸோ ஏஷியான் அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அலாங் வித் சைனா தே ஆர் நெகோஷியேட்டிங் ஆர் தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ பைண்டிங் கோட் ஆஃப் கான்டக்ட். இது வந்து ரொம்ப காலமாக தே ஆர் ட்ரைங் டு ஃப்ரேம் திஸ் கோட் ஆர் ஃப்ரேம் திஸ் ஃப்ரேம் ஒர்க் பட் தே ஆர் நாட் ஏபிள் டு டூ. ஸோ அந்த டாக்ஸுமே வந்துட்டு நமக்கு எப்படி இதை லீகலி பைண்டிங் ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு வரது அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து நமக்கு நெகோஷியேஷன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. நவ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் இந்தியா, அதாவது இந்தியாவுக்கும் இதுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வி நீட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ் இண்டோ பசிபிக் ரீஜன், கரெக்டாக? ஸோ அந்த இண்டோ பசிபிக் வழியாக ட்ரேட் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா சவுத் சைனா சீயுமே நமக்கு எந்த விதமான டிஸ்பியூட்டும் இல்லாமல் இருக்கணும். அண்ட் இட் ஷுட் ஆல்சோ பி ஆக்சசிபிள் ஈஸிலி, கரெக்டாக? ஸோ அந்த வகையில் நமக்கு அது இம்பார்ட்டண்ட். தென் நமக்கு நம்மளுமே லைக் இந்தியாவுடைய ஓஎன்ஜிசி இருக்கு இல்லையா, ஸோ வி ஹாவ் பிளான்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஆயில் ரிசர்வ்ஸ் இன் சவுத் சைனா சி வயா ஓஎன்ஜிசி. ஸோ அந்த எக்கனாமிக் என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட் பிளான் இருக்குது. வி ஹாவ் அ பிளான் டு எக்ஸ்ப்ளோர் சவுத் சைனா சி ஃபார் ஆயில் ரிசர்வ்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட் இருக்குங்கிறப்போ அதுவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். See, we have covered this South China Sea dispute widely. You can pause the video and go through this map once again. Okay, next news பார்க்கலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே கவர் பண்ண நியூஸ் தான் இன்னைக்கு. ஸோ விபிஜி ராம்ஜி, தட் இஸ் விகசித் பாரத் கிராமின் ரோஸ்கர் Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Gramin, VBG Ramji, that is the scheme that is going to replace what? MG Narega. Yes, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்கீம் July 1 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடியும் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை இப்போ ஒதுக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 95,000 crore
rupees. Okay, and இது வந்து ஸ்டேட் வாரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அண்ட் ஃபர்தராக இட் இஸ் கோயிங் டு பி அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். 60:40 ரேஷியோவில் 60 will be spent by center and the remaining will be shared by the states. Okay, and it comes under the Ministry of Rural Development. Okay, ஸோ இதுதான் நமக்கு இதுக்கான அமௌண்ட் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஃபார் தமிழ்நாடு 7,500+ crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம்காக. ஸோ நம்ம இந்த ஸ்கீம் பற்றி ஆல்ரெடி ஏர்லியராகவே ரொம்ப வைடாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் அஸ் அகெயின் ரிவைஸ். நமக்கு மன்ரேகா, எம்ஜிஎன்ரேகா பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். வேரஸ் இந்த விபிஜி ராம்ஜி கீழே நமக்கு 125 நாட்கள் வந்து வேலை கேரண்டி இருக்குது. அண்ட் இட் இஸ் 125 days per rural household per financial year for adult members volunteering for unskilled manual work. Okay, see இதில் வந்து நமக்கு இது என்னடா நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. question can be twisted and asked. Okay, like they can twist any other word. 125 daysன்னு கொடுக்காம 150 daysன்னு கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் சொல்கிறேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் விபிஜி ராம்ஜி ஸ்கீம் அப்படின்னா யூ ஷுட் நோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆர் எவ்ரி ஃபீச்சர் ஆஃப் த ஸ்கீம். ஓகே, இங்கே வந்து நமக்கு ஓவராலாகவே பெர் ரூரல் ஹவுஸ் ஹோல்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் நோ கேட்டகரி லைக் பிலோ பாவர்ட்டி லைன், பிபிஎல் ஃபேமிலிஸ்க்கு தான் இதிலேருந்து வேலை அப்படின்னு எந்த விதமான செக்ரிகேஷனும் கிடையாது. ஸோ இட் இஸ் பெர் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் இன் ஜெனரல். ஓகே, அண்ட் ஃபார் அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க். ஓகே, அண்ட் மன்ரேகா பொறுத்த வரைக்கும் நமக்கு இட் வாஸ் அ இயர் ரவுண்ட் டிமாண்ட் ஸ்ட்ரக்சர். வேரஸ் இந்த நியூ ஸ்கீமில் நமக்கு பிளாக் அவுட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாஸ் ஒரு 60 days பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் பீக் சோயிங் அண்ட் ஹார்வெஸ்ட். அப்போ நமக்கு வந்து ரூரல் லேபர் ஷார்ட்டேஜ் வந்து ஏற்படக்கூடாது. அப்போ விவசாயிகளுக்கு அந்த லேபர் ஷார்ட்டேஜ் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 60 நாட்கள் வந்து இந்த பிளாக் அவுட் ஃபேஸும் இருக்க போகுது. ஓகே, இது வந்து நமக்கு ஏர்லியராக இருந்த மன்ரேகாவில் கிடையாது. ஓகே, நவ் என்ஃபோர்ஸபிள் ரைட்ஸ், அதாவது இந்த ஸ்கீம் ரிமைன்ஸ் லீகலி பைண்டிங். அண்ட் இதில் இந்த ஸ்கீமுக்கு கீழே ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கணும். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ், அதாவது அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறதுக்கான அந்த மணி அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான பொறுப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. தென் எஸ், முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து நமக்கு ஏர்லியராக இருந்தது டிமாண்ட் ட்ரிவன், அதாவது எவ்வளோ ஜாப் தேவைப்படுதோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற. வேரஸ் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ மோர் நார்மட்டிவ் பட்ஜெட் கேப்ட் ஃப்ரேம் ஒர்க் டு என்ஷூர் ப்ரிடிக்டபிள் ஃபிஸ்கல் பிளானிங். அதாவது இதில் நமக்கு ஃபண்டிங்கையுமே வந்து கொஞ்சம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஏன்னா நமக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமை கொண்டு வந்து ஷேரிங், காஸ்ட் ஷேரிங் ரேஷியோவில் கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ்க்கு, அதாவது யூடிஸ் வித் லெஜிஸ்லேச்சருக்கு 60:40, வேரஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இல்லை யூடிஸ் விதவுட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றவங்களுக்கு 90:10 இந்த ரேஷியோவில் தான் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங்கை வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அண்ட் யூடிஸ் விதவுட் அ லெஜிஸ்லேச்சருக்கு வந்து 100% சென்ட்ரல் ஃபண்டிங் இருக்க போகுது. யூடிஸ் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்கான யூடிஸ் ஜேஎன்கே ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு மட்டும்தான் 90:10 வந்து சேருது. ஓகே, ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் அசட் கிரியேஷன் அண்ட் ஸ்பேஷியல் பிளானிங். ஓகே, நமக்கு ஏர்லியராக இருந்தது டிமாண்ட் ட்ரிவன், எந்த அளவுக்கு வந்து வேலை இது பண்ணுறோமோ அப்படின்னு பார்த்தோம்ல. வேரஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திமேட்டிக் பேசிஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அலோகேஷன் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ இந்தந்த இடத்துலலாம் இந்தந்த ஃபீல்டுலலாம் தான் நமக்கு ஒர்க் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு பிஐபியிலேருந்து எடுத்ததுனால அது அப்படி கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் நாட் பில்லர்ஸ். ஓகே, மேஜர் இந்த ப்ரையாரிட்டி பில்லர்ஸ் அப்படிங்கிறது 4 பில்லர்ஸ் தான், இது ரெண்டும் கிடையாது. ஓகே, வாட்டர் செக்யூரிட்டி, இரிகேஷன், வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. தென் கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோட்ஸ், கனெக்டிவிட்டி இந்த ஃபீல்டில் ஒர்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. தென் லைவ்லிஹுட் ரிலேட்டட் அசெட்ஸ், ஸ்டோரேஜ், லைஃப் ஸ்டாக் ஷெல்டர்ஸு இதிலெல்லாம் ஒர்க் அலோகேட் பண்ணுவாங்க. தென் எக்ஸ்ட்ரீம் வெதர் மிட்டிகேஷன், கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஒர்க்ஸ். ஸோ நமக்கு ஒர்க்குமே வந்துட்டு இட்ஸ் நாட் என்டையர்லி டிமாண்ட் ட்ரிவன், ஏதோ ஒரு ஒர்க் அப்படி இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்பர்லி planned, categorized one. Okay, on priority basis works will be allocated. Okay, and then
Projects originate locally via Viksit Gram Panchayat plans, which are spatially mapped and integrated directly with the national PM Gati Shakti platform. ஸோ இது வந்து நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பைப்லைன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதனோட அலைன் பண்ணுற விதமாக தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்பு திட்டம் இருக்க போகுது. ஸோ விகசித் கிராம் பஞ்சாயத் பிளான்ஸ் அது மூலமாக நம்ம மேப் பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்து நமக்கு எப்படி பிஎம் காட்டி சக்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம் அந்த ஸ்கீமோட அலைன் பண்ணுற விதமாக தான் இந்த பஞ்சாயத்ஸ் வந்து மேக் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் பிளானிங் வந்து இருக்க போகுது. ஓகே, and all assets created under the scheme are digitally aggregated into a unified directory called Vikasit Bharat National Rural Infrastructure Stack. Okay, this is also important. தென் டெக் ட்ரிவன் கவர்னன்ஸ் அண்ட் இன்க்ளூஷன், இதில் வந்து நம்ம டிபிஐ அதாவது டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஒர்க்கர்ஸுடைய ப்ரெசன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கான அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், எந்தெந்த லொக்கேஷனில் வேலை நடக்குதுன்னு ட்ராக் பண்ணுறது, இல்லை அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ணுறது. தென் ஃப்ராடை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஐ பேஸ்டு ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் ஆல்சோ டிரெக்ட் வேஜ் டிரான்ஸ்பரன்ஸ், அதாவது டிபிடி அதாவது வேலை செய்கிறவங்களுக்கான அந்த தினக்கூலி அப்படிங்கிறது வீக்லி ஆர் பை வீக்லி பேசிஸ் அந்த ஃபோர்ட் நைட்குள்ளே டிரெக்டாகவே அந்த பெனிஃபிஷியரிஸோடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகே, அதுதான் இந்த ஸ்கீமில் இன்னொரு இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர். அண்ட் தென் டார்கெட்டட் இன்க்ளூசிவிட்டி. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் டு ஆல் ரூரல் அடல்ட்ஸ் தான் முன்னாடி நம்ம பார்த்தோம். வேரஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வல்னரபிள் கம்யூனிட்டிஸான சிங்கிள் விமன், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், பிவிடிஜி குரூப்ஸ் இவங்களுக்கான ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கப்படும். ஓகே, so it is open to all rural adults, whereas these vulnerable groups will be prioritized. Okay, and it introduces weekly disclosure meetings at gram panchayat bhavans alongside twice yearly formal social audits to maintain localized transparency. so இது வந்து எல்லாமே மானிட்டர் பண்ணுறது, எந்த விதத்துலையும் வந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்படியே வேலை செய்கிறவங்களுக்கான ப்ராப்பர் சம்பளம் போகுதா இல்லை வேறு யாருக்கும் வந்து போகுதா, டிபிடி எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, இது எல்லாமே வந்து இந்த வீக்லி டிஸ்க்ளோஷர் மீட்டிங்ஸில் வந்து நடக்கும். ஓகே, அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்கீம். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, மோடி வில் சர்பாஸ் நெஹ்ரூஸ் ரெக்கார்ட் ஆஃப் பீயிங் லாங்கஸ்ட் சர்விங் பிஎம் ஆஃப் இந்தியா. எஸ், மோடி ஜி வந்து இந்த மாதிரி லாங்கஸ்ட் சர்விங் பிஎம், தட் இஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 12 years. எஸ், 2014 நமக்கு என்டிஏ அலைன்ஸ் சென்டரில் பவருக்கு வந்தாங்க கரெக்டாக. அண்ட் வி ஆர் இன் நவ் 2026. 2014 அகெயின் 2019 தென் அகெயின் இப்போது 2024. எஸ், கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக நமக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி அவர்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், அதை தான் இப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த டைமு we will take it to revise all the prime ministers of India that served our country. Okay, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேருவோடைய அவர்களுடைய ரெக்கார்டை தான் இப்போ யார் பிரேக் பண்ணியிருக்கிறது, நம்மளுடைய மோடிஜி அவர்கள். ஓகே, ஸோ யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். ஓகே, ஸோ நமக்கு இண்டிபெண்டன்ஸில் இருந்து தென் ஆஃப்டர் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அன்டில் டுடே இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய டென்யூர் அண்ட் அவங்க டைம் பீரியடில் நடந்த சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லாமே இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போது நமக்கு ப்ரிலிம்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு இஸ் த லாங்கஸ்ட் சர்விங் பிஎம் அப்படின்னு கேட்டால் எஸ், நோ, நமக்கு இப்போ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி தான் நமக்கு மோடிஜி அவர்கள் இருக்காங்க. வேறஸ் ஷார்ட்டஸ்ட் சர்விங் பிஎம் அப்படின்னு பார்த்தோன்னா we do have, ஓகே, குல்சாரிலால் நந்தா பாருங்கள் 13 days இன்டரிம் பிஎம்மாக சர்வ் பண்ணியிருக்காங்க. தட் டூ ஃபார் ட்வைஸ், ஜஸ்ட் ஃபார் 13 days ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அப்போ அவர் மட்டும்தானா மேம் அப்படின்னு கேட்டால் நோ. அகெயின் சி, வாஜ்பாய் அவர்களும் ஒரு 13 நாள் வந்து நமக்கு பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி இல்லாத டைமில் இன்டரிம் ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு ஷார்ட்டஸ்ட் சர்விங் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ லாங்கஸ்ட் சர்விங் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ வாட் ஹேப்பண்ட் அதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜீவ் காந்தி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யங்கஸ்ட் இந்தியன் ப்ரைம் மினிஸ்டராக அவர் தான் இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். So that's all about this one. Next news பாருங்க, Zozila tunnel is game changer for India's security, Gadkari. Okay, Zozila tunnel பற்றி நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம், but still we will go through it again. Zozila Pass almost
நமக்கு 11,578 ஃபீட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டனல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் 13.15 கிலோமீட்டர் லாங் இருக்கும். டு நாட் கன்ஃபியூஸ் இட் வித் அட்டல் டனல். ஏர்லியராக நமக்கு அட்டல் டனல் தான் லாங்கஸ்ட் டனலாக இருந்தது 9 கிலோமீட்டரில். வேரஸ் இப்போ நமக்கு ஜொசிலா டனலோடைய லென்த் பாருங்கள் 13.15 கிலோமீட்டர். ஓகே, அண்ட் இட் வில் ஸ்டாண்ட் as இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோட் டனல் அண்ட் ஏஷியாஸ் லாங்கஸ்ட் சிங்கிள் டியூப் பை டிரெக்ஷனல் ஹைவே டனல் அட் திஸ் ஆல்டிடியூட். ஓகே, அண்ட் இது எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவை மேம் கனெக்ட் பண்ணுது? எஸ், லடாக் அண்ட் காஷ்மீர் அந்த ஏரியாவை தான் கலெக்ட் பண்ணுது. இட் கனெக்ட்ஸ் பால்தால், தட் இஸ் காஷ்மீருடைய கந்தர்பால் மாவட்டம், டிரெக்ட்லி வித் லடாக்கினுடைய கார்கில் மாவட்டம் மினாமார்க். ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. யூ கேன் லீவ் திஸ் ஆர் ஸ்கிப் திஸ். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது கவுண்டரிங் சீஸ்னல் ஐசோலேஷன். எஸ், டியூரிங் த நம்ம 11,000+ ஃபீட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ டியூரிங் வின்டர் ஒரு ஹெவி ஸ்னோஃபால் இருக்கிற டைமில் அவலான்ச்சஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ அந்த பாஸை கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் 5 to 6 மாதம் வந்து அந்த இடம் வந்து இன்ஆக்சசபிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டனல் ஓப்பன் பண்ணது மூலமாக இந்த இடம் எப்பயுமே லைக் இட் ஆஃபர்ஸ் வாட் ஆல் வெதர் கனெக்டிவிட்டி. ஸோ எப்பயுமே இது வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகே, அண்ட் அன்இன்டரப்டட் பார்டர் செக்யூரிட்டி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அது மூலமாக நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? எஸ், லடாக் வந்து இட் ஹேஸ் பார்டர்ஸ் வித் போத் பாகிஸ்தான் அண்ட் சைனா. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் லொக்கேஷனுக்கு நமக்கு லாஜிஸ்டிக்ஸ் வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படிங்கிறப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூப்ஸே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை மெஷினரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் நவ். ஓகே, அது தென் already we have Atal tunnel right Himachal Pradeshல இருக்கு. and another tunnel is under construction, that is Shinkula tunnel. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஜொசிலா டனல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது அகைன் இந்தியாவோட அந்த நார்தர்ன் ஃபார்வர்ட் ஏரியாஸ், முன்னாடி ஏதாவது நார்தர்ன் ஃப்ரண்டியர்ஸ் மற்ற நெய்பரிங் கண்ட்ரீஸோட பார்டர் ஷேர் பண்ணுற ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கும் ஒரு மேஜர் சோர்ஸாக இருக்குது. ஓகே, தென் socio-economic transformations built in smart safety infrastructure. இதெல்லாமே யூ கேன் கோ த்ரூ அண்ட் யூ வில் கெட் இட். லைக் எவ்வளோ தூரம் ட்ராவல் டைம் உங்களுக்கு கம்மியாகும்னா ஏர்லியராக நமக்கு 3 hours ஆச்சுன்னா இப்போ இட் இஸ் கோயிங் டு டேக் ஜஸ்ட் 15 to 20 minutes. ஓகே, ஸோ அந்தளவுக்கு வந்து ட்ராவல் டைம் வந்து நமக்கு ரொம்பவே கட் ஆகுது. அண்ட் எக்கனாமிக் இன்டெக்ரேஷன் லைக் அந்த பீப்புளுடைய கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்ட் வீ கேன் என்கரேஜ் ஃபார் த டூரிசம் அண்ட் சர்வீஸ் செக்டர் சர்ச். ஓகே, அண்ட் ஸ்மார்ட் சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கையில் நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு வெஹிக்குலர் எமிஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது அதெல்லாம் இருக்குது. அண்ட் அவலான்ச் ஏற்படாமல் எப்படி தடுத்திருந்தாலும் அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கேடா டிஜிட்டல் இன்டெகிரேஷன், தட் இஸ் சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். ஸோ சிசிடிவி ஃபீட்ஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சி இதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இட் இஸ் பாசிபிள் நவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அபவுட் திஸ் particular Zozila tunnel. Okay, so that's all about it, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.